மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்றது பரவலா. பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கின்றன. ஒருவேளை அதை வைத்து சொல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது எங்களிடம் அவர்கள் தெரிவித்து அவர்கள் கட்சியின் கூட்டத்தை நடத்தி, ஏனென்றால் அவர்கள் தன்னிச்சையாக இங்கே செயலாளர் முடிவெடுக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அப்படித்தான், எங்களோட இருந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் முடிவெடுத்தார்கள். அதன் பிறகு அதன் வழியில் நடக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்களோடு இணைந்து விட்டார்கள், ஒரு சிலர் எங்களோடு இருக்கிறார்கள். தலைவர் சொல்றதுதான் நாங்க கேட்கணும் நடக்கிற அவசியம் இல்லை. எங்க கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செயல்முறை இருக்கு. எல்லா கட்சி எங்கள் தலைவரே அதை சொல்லி இருக்கிறார். அந்தந்த கட்சிக்கு என்று அவர்கள் ஒரு எடுக்கிற முடிவை நாம் விமர்சிக்க கூடாது என்றே சொல்லியிருக்கிறார். அந்த கட்சியின் உரிமை அது, அவ்வளவுதான். இதைத்தான் சொல்லியிருக்கிறார். எங்கள் தலைவரே அதை சொல்லியிருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே ஒண்ணு இல்லை அப்படின்னு அதுதான் சொல்றேன். இப்ப பல கட்சிகள் அதிலிருந்து விலகி இருக்கின்றன. அதனால அது சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சூழல் ஏன் ஏற்படுது? 2017 ஆரம்பிச்ச அந்த கூட்டணி அப்போது ஒவ்வொரு இன்றைக்கு இரண்டு கட்சிகள் எங்களிடம், எங்கள் கூட்டணியில் இருந்த 3 கட்சிகளில் சார்பில் அமைச்சர்கள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த கூட்டணியிலிருந்து அவர் விலகி சென்றிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அதை எண்ணி அவர் சொல்கிறார் என்று நான் கருதுகிறேன். மறுபடியும் மதச்சார்பற்ற பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி கட்டாயம் உருவாகும், வலிமையான கூட்டணியாக உருவாகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.